ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் மென் நியூ பிசினஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், கமாடிட்டிஸ் ஆகட்டும், எதோ வேணாலும் பரவாயில்ல. பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு சூப்பர்பான பேக்கிங் இருக்குதுன்னா சூப்பரான சேல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கோட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் வந்து கண்டிப்பாக எசென்சியல் நீடுங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து. அதே மாதிரி கம்பெனி வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த பேக்கிங்கில் வந்து ரெகுலர் பேசிஸில், டெய்லி பேசிஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு பெர் கேஜிக்கு வந்து 8 rupees வச்சாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 1000 kg 2000 kg ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. மினிமம் 1000 kg எடுத்துட்டாலுமே ஒரு 8000 rupees வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் நிற்கும். ஸோ மந்த்லி அப்ராக்சிமேட்லி 2,40,000 வந்து 2,50,000 வரை கண்டிப்பாக ப்ராஃபிட் நிற்குங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப் ஃபார் த டுடேஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரீலெவல் அப்படின்ட்டு அன்அகாடமிலேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரியர் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு பிரேக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கரண்ட் ஜாபில் ஒரு அன்ஹாப்பியாக இருக்கீங்க, பட் ஜாப் சேஞ்ச் பண்ணணும், இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஃப்ரெஷராகவே இருந்தாலும் ஒரு பெரிய லீடிங் கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாப் வந்து கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹார்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் ரீலெவல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அன்அகாடமியிலிருந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் செக்டர் ரொம்ப வில்லிங்காக இருக்காரு. அது வந்து ரீலெவல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நோவா பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு 77% ஹைக் சேலரியோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா வட்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து கோடிங் முடிச்சிருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து பார்த்தீங்கன்னா விங்கிஃபை அப்படின்ட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வித் குட் சேலரியில். என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலெவல் செலக்ட் அப்படின்ட்டு 5 days ப்ரோக்ராம் வந்து நடக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் லிங்க்லையும் அவங்க லிங்க் கொடுத்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸுக்கு டாப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈவென்ட் டாப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு, மேக் புக்கு, ஐவாட்ச் அப்படின்னு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. டாப் 100 டாப்பர்ஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா NSDCலேருந்து கிடைக்குதுங்க. ஃபியூ டேஸுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்களோட டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ஆகட்டும், ப்ரோக்ராமிங் ஆகட்டும், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அனலிட்டிக்ஸ் ஆகட்டும், ஹெச்ஆர் ஆகட்டும், இது மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸோட டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. பட்சம் மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்லையும் அதே மாதிரி வந்து கமெண்ட்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாபை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து vijaybroadcast.com அப்படின்ற வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே வந்து செகண்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஆர்டிகல்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் 2,50,000 rupees வருது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு EBக்கு ஒரு 20,000 போட்டுக்கலாம். வேஜஸ்க்கு ஒரு ரெண்டு பேர் வச்சு வேலை செஞ்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 போட்டுக்கலாம். அதே மாதிரி மெஷின் ரிப்பேர்ஸ், டிப்ரிசியேஷன் காஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 10,000 போட்டாலுமே ஒரு 50,000 போயிடுச்சுனாலுமே சாலிடான ப்ராஃபிட் 2 லட்ச ரூபா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் இருக்குங்க. ஸோ வாங்க இந்த என்ன பிஸ்னஸ் ஐடியா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு இல்லாட்டி பேஸ்ட்டு இல்லைனா கிரெயின்ஸு இதெல்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, அதை எப்படி ஆர்டர் எடுக்கிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், வேறு வேரியஸ் கிளைண்ட்ஸ், வேரியஸ் கஸ்டமர்ஸ் எப்படி ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி நம்ம ஒரு மெஷினரி வாங்கி வச்சு அதை பேக் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படின்னு தான் ரீஃபில்லிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோங்க. ரீஃபில்லிங் ஆர் பேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு கொல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேட் இன் இந்தியா மிஷினரி தான், சைனாலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்பான மெஷினரி டைப் வந்து ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் 2 டைப் ஆஃப் மெஷினரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த மெஷினரி பண்ணி கொடுத்துருது, ஹெசல் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது அந்த இதுக்கு மெஷினரிக்கு. இருந்தாலுமே ஒரு டிப்ரிசியேஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு 10,000 டிடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மேபி ஏதாச்சும் மெஷினரிஸ் வரலாம், உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தேவைப்படலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees எக்ஸ்பென்ஸில் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். 2 டைப் ஆஃப் மெஷினரி அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெஷினரி. ஆட்டோமேட்டிக் மெஷினரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் லோடு பண்ணணும். அதே மாதிரி மெஷினரி வந்து என்ன பாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் இண்டஸ்ட்ரீஸில் டைரக்ட் செல்லிங் தான். எந்த ஒரு ப்ரோக்கரேஜ், எந்த ஒரு கமிஷன்ஸ் நீங்கள் வந்து சைடில் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 50 to 60 Hz வேணும். அதே மாதிரி வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 220 வோல்டேஜ் வேணுங்க. அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் பேக் பண்ணி ரீஃபில் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் போதும், 3 phase கரண்ட்லாம் தேவையில்லை. அதே மாதிரி 60 kg வந்து மிஷினோட வெயிட் வருது. ஸோ ஈஸி டு டிரான்ஸ்போர்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ்
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஈரோட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், திருச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணணும், சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஜஸ்ட் 60 kg மிஷினரி தான் ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்லி 35,000 to 40,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டோட லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸு மெஷினரியோட இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா அவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் மெஷினரிக்கு வரது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மெஷினரிங்க. செமி ஆட்டோமேட்டிக் மெஷினரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 700லேருந்து 1000 ஃபில்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுக்கும். 700லேருந்து 1000 பேக்கிங் வந்து பண்ணி கொடுக்கும். சொல்லப்போனால் 1 kW per ஹவருக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் தேவைப்படுது. அது இந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான் இருக்குது மெஷினரியோட பாடி. அதுக்கப்புறம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் வந்து அதே பண்ணிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் பேக்கிங் டைப்பு வந்துடும். கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், பாட்டில்ஸ் ஆகட்டும், ப்ரீமேடு பவுச்சஸ் ஆகட்டும், எல்லா டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்லையும் இது பேக்கிங் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 kg வந்து ஏர் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு மிஷினரி ரன் பண்ணுறதுக்கு 220 வோல்டேஜ் கரண்ட் தேவைப்படுதுங்க. இதுவும் இந்தியன் மேட் மிஷினரி தான், ஜஸ்ட் கொல்கட்டாலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செமி சாலிட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ், இது மாதிரி செமி சாலிட் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அக்யூரேட்டாக பண்ணி எத்தனை எம்எல் செட் பண்ணுறீங்களோ அத்தனை எம்எல்க்கு பக்காவாக பண்ணி கொடுக்கும். இந்த மிஷினரி பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி ஆர்டர் பண்ணி ஒரு 10 to 15% ஆர் 10% அது எப்படின்னு தெரில, கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஸோ அதை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிங்க கம்பெனியில் பேசிச்சிங்கன்னா வித்தின் 3 வீக்ஸில் உங்களுக்கு வந்து மிஷினரி வந்து உங்கள் யூனிட் எங்கே இருக்குதோ அங்கே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எப்படிப்பா விஜய் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே டார்கெட் கஸ்டமர்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுறது, மிஷினரி வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எப்படின்னு டார்கெட் யார் வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பான், நம்ம எப்படி தெரிவிக்கிறது இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்கள் லோக்கல் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸு, உங்கள் பேம்ப்ளெட்ஸு, அதே மாதிரி சில வெப்சைட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க, யூடியூப் ப்ரொமோஷன்ஸ் நிறையா கொடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து கூட பெரிய ஆர்டர் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமான செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமமாக காஸ்ட் 8 ரூபாய் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். டொமஸ்டிக் கண்ட்ரிஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஆஃபர்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து வரும். ஸோ டார்கெட் கஸ்டமர்ஸ் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, கிராசரி ஷாப்ஸு, கிரெயின்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, பெரிய பெரிய ஃபார்மர்ஸு, அதே மாதிரி ஹோல்சேலர்ஸு, ரீட்டெய்லர்ஸு, சூப்பர் மார்க்கெட் செயின் லிங்க்ஸ் எல்லாம் இருக்குமில்ல. செயின் லிங்க்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட்ஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்காது. கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா 100 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். சென்னை எடுத்திங்கன்னா 1000 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தான் செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் நிறையா இடத்துல ஒரே சூப்பர் மார்க்கெட்ஸ் நேமில் இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செயின் லிங்க் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பல்க் டீல்ஸ் கொடுப்பாங்க. 10,000 kg, 20,000 kg, 1.5 டன்னு, 3 டன்னு, 10 டன், 100 டன் அப்படின்னு அப்படி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி பேக்கிங்ஸ் எல்லாம் நீட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஆர்டர் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. மினிமம் ஒரு 2 பேர் வச்சு வேலைக்கு வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் அன்எம்ப்ளாய்டு லேபர் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து 18+ லேபர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. ஏன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்ம வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு இல்லாட்டி பேஸ்ட்டு, கிரெயின்ஸ் அது எல்லாம் எப்படி ஃபில் பண்ணி எப்படி பேக்கிங் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம விஜய் ப்ராட்காஸ்ட் அஃபிஷியலோட வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.